மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கண்டித்தும் அவர் விரைவில் விடுதலை பெற வேண்டியும் அஇஅதிமுக தொண்டர்கள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட அறப்போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர்கள், தலைமை கழக கலைக்குழுவினர் பங்கேற்றுள்ள மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் சார்பில் நெல்லை டவுனில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. நெல்லையப்பர் கோயில் முன்பு தொடங்கிய இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகேயுள்ள அண்ணா சிலையிலிருந்து ஒரத்தநாடு, பாப்பாநாடு வழியாக பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் வரை சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மனித சங்கிலி நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோரி தூத்துக்குடியில் மாவட்ட கழக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை, இலக்கிய அணி, மருத்துவ அணி மற்றும் விவசாய பிரிவு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. தீய சக்தி கருணாநிதியும் கொடுங்கோலன் சுப்பிரமணிய சாமி போட்ட பொய் வழக்கை கண்டித்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை சார்பில் உண்ணாவிரதம் இருக்கிறோம். அம்மா அவர்களை கூடிய சீக்கிரம் விடுதலை செய்ய வேண்டும். அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களுடன் பொதுமக்களும் கருப்பு பேட்ஜ் அணிந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல்லில் மாவட்ட நீதிமன்றம் அருகே அஇஅதிமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கருணாநிதி போன்ற தீய சக்திகள் பொய் வழக்கு போட்டதையும் கண்டித்து இங்கே மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக அமைதியான முறையிலே மனித சங்கிலி அறப்போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஒன்றிய கழகம் சார்பில் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றிய கழகம் சார்பில் குருவராஜபேட்டை பேருந்து நிலையம் முன்பு அஇஅதிமுகவினர், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர்.